பெஞ்சல் புயல் கரையை கடந்திருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருந்தாலும் அது கடந்த 6 மணி நேரமாக ஒரே இடத்தில் நின்று புதுவைக்கு அருகில் இன்னும் மழையை கொடுத்துக் கொண்டிருக்கிறது. அதிகப்படியாக விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி ஆகிய இடங்களில் இன்னும் கனமழை பெய்து கொண்டிருக்கும் நிலையில் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் சாலைகளில் 5 அடி உயரத்திற்கு மழை நீர் தேங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சார்ல்ஸ் இணைகிறார். சார்ல்ஸ், காட்சிகளை பார்க்கும்போது நீங்க நின்றிருக்கக்கூடியது ஒரு பிரதான சாலையா அல்லது ஏரியா என்றே தெரியவில்லை. அது போன்ற ஒரு சூழல் இருக்கு. மற்ற பிரதான சாலைகள் 5 அடி உயரத்திற்கு மேல் தண்ணீர் இருக்கிறது என்றால் அங்க இருக்கக்கூடிய மக்கள் எப்படி இருக்கிறார்கள்? அவர்களுடைய பாதுகாப்பெல்லாம் எப்படி உறுதி செய்யப்பட்டிருக்கு? என்ன கள விவரம்? திலகவதி, நாம இப்ப தற்போது திண்டிவனத்தில், அதாவது பிரம்மதேசம் பகுதியில் இருந்து அந்த நல்லாவூரையும் கிளியனூரையும் இணைக்கக்கூடிய சாலை தான் இந்த முதல் காட்சிகளை ஒளிப்பதிவாளர் சசிகுமார் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். பிரத்யேகமான காட்சி. மிக முக்கியமாக ஒரு 150க்கும் மேற்பட்ட வீடுகள், அதாவது நல்லாவூர் பகுதியில் இருக்கிறது. இதை விட கிளியனூர் பகுதியிலும் ஆயிரக்கணக்கான வீடுகள் அந்த பகுதியில் உள்ளவை வரக்கூடிய இந்த பிரதான சாலை என்பது துண்டிக்கப்பட்டிருக்கு. இந்த வெள்ள நீரானது எப்படி வருகிறது என்றால், மயிலம் பகுதியில் 50 சென்டிமீட்டர் மழை அளவு பதிவாகியுள்ள நிலையில் அதில், அதாவது நரசிம்ம நதியில் ஓடக்கூடிய அந்த வெள்ளம் தற்பொழுது வீடு, காடு என விளைநிலங்கள் அனைத்திலையும் புகுந்து பாய்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. முழுவதுமாக இந்த இருபுறம், ஒரு புறம் சவுக்கு பயிரிடப்பட்டிருக்கு. அதே போல் மறுபுறம் 100 ஏக்கர் பரப்பளவில் உள்ள நெல் அனைத்துமே மூழ்கி இருக்கு. அவை 10 அடி ஆழத்திற்குள் உள்ளது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது இடதுபுறம் உள்ள சவுக்கு தோப்பு. அதில் உள்ள மின்கம்பங்கள் அனைத்தும் சாய்ந்திருக்கிறது. மின்கம்பங்கள் சாய்ந்திருக்கு மட்டும் இல்லாமல் 2 நாள் குடிநீர், அதாவது கிடைப்பதற்கு வழி என்பது கிடையாது. மின்சாரமும் இங்கே இல்லை. இப்பகுதி மக்கள் நம்முடைய நல்லாவூரை சேர்ந்தவர் நம்முடைய இருக்காங்க, அவர்கிட்ட கேட்கலாம். இங்க தொடர்ந்து இந்த வெள்ள நீரானது ஆர்ப்பரித்து ஓடக்கூடிய இந்த காட்சிகளை தான் நாம் நேரடியாக பார்க்க முடிகிறது. இந்த நல்லாவூர் பகுதி, கிளியனூர் பகுதி மக்கள் மிகவும் ஒரு சோகத்திலையும் அவர்களால் போக்குவரத்துக்கு செல்ல முடியாமல் இருக்காங்க. என்ன மாதிரியான சூழ்நிலை நல்லாவூர்ல இருக்கு? என்ன அங்க விவசாய நிலங்கள் மற்றும் மழை நீரால் சூழப்பட்டுள்ள வீடுகள், குடியிருப்பவர்கள் நிலை என்ன? சார், இங்க 100 ஏக்கர் நெல், 100 ஏக்கர் சவுக்கு போட்டிருக்கோம். ஃபுல்லாவே 200 ஏக்கருமே அழிஞ்சு போச்சு. அத்தியாவசியம் எதுவுமே இல்லாம இருக்கு. ரொம்ப 2 நாளா கரண்ட் இல்ல, சாப்பாடு இல்ல, எந்த அத்தியாவசியம் எதுவுமே நடக்கல. நடுவில் துண்டிச்சு நாங்க நடுவில் தனியா நிக்கிறோம். இன்னாடி எங்களுக்கு வழி இல்லை, இன்னாண்டியும் வழி இல்லை, நடு இதுவில் இருக்கிறோம். விவசாயம் முற்றிலுமாக அழிஞ்சு போச்சு. வாழ்வாதாரமே இல்லாம இருக்கும். மற்றொரு நம்மிடம் இருக்க திலகவதி, அவர்கிட்ட கேட்கலாம். இப்ப இங்க உள்ள மக்கள்லாம் என்ன மாதிரி சூழ்நிலை இருக்காங்க? 2 நாள் மின்சாரம் இல்ல, அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், குடிநீரோ இல்ல உணவு மற்றவர்கள்லாம் எப்படி இப்ப உங்களுக்கு கிடைக்குதா? என்ன மாதிரி நீங்க இப்ப எல்லாரும் இருக்கீங்க? ஏன்னா சாலையிலேயே அதிகமானவர் இருக்கக்கூடிய காட்சிகளை காண முடிகிறது. சார், இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கிட்டத்தட்ட ஒரு 1000 வீடுகள் இருக்குது. அந்த 1000 பார்த்தீங்கன்னா கிட்ட 2000 மக்கள் இருக்காங்க, 2000-3000 மக்கள் இருப்பாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே வாழ்வாதாரம் சுத்தமாக பாதிக்கப்பட்டுடுச்சு. சாப்பாட்டுக்கும் வழி இல்லை, எதுவுமே இல்லை. இதை தாண்டி போனால் தான் நாங்கள் சாப்பிட்றதுக்கு எனக்கு வழி. சப்போஸ் ஹோட்டல் எதுனா இருந்தால் கூட இதை தாண்டி போனால் தான் நாங்கள் சாப்பாடு வாங்கி சாப்பிட முடியும். இல்லை, உங்களுக்கு இங்கே நிவாரண மையங்கள், இது உணவு மற்றவைகள், தாசில்தாரோ இல்லை கிராம நிர்வாக அதிகாரியோ யாரும் பார்த்தாங்களா? அவங்க எதுவும் உங்கள்கிட்ட பேசினாங்களா? இது வரைக்குமே யாருமே வரல சார். இப்போதைக்கு பாத்தீங்கன்னா யாருமே இது வரைக்கும் பார்க்கல. எல்லாமே இருக்காங்க. தாசில்தாரும் வரல, ஆரையும் வரல, வீடியோவும் வரல, ஊர் இந்த வில்லேஜ் மனைவாரும் வரல, ஊராட்சி மன்ற தலைவர் இன்னும் எதுவுமே பண்ணல. யாருமே இது வரைக்கும் எதுவுமே பண்ணல சார். எங்களை சுத்தமாக காலையிலேருந்து இன்னும் மக்கள் சாப்பாட்டுக்கு, தண்ணி, குடிநீருக்கெல்லாம் அவதிப்பட்டிருக்காங்க. கரண்ட்டும் இல்லை, எதுவும் பண்ண முடியல. அவ்வளோ துன்பத்துக்கு இருக்காங்க. இது மிக முக்கியமாக திலகவதி, இவர்களை பொறுத்தளவு அவர்கள் சொல்வது போல் கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர், அதாவது அவர்கள் அனைவருமே ஒரு தீவு போல் காட்சி அளிக்க பார்க்கலாம். ஒளிப்பதிவாளர் சசிகுமார் காண்பித்துக் கொடுக்க கண்ணு கேட்டின தூரம் முழுவதும் இந்த வெள்ள நீர், அதாவது வெள்ள காடாக இருக்கிறது. ஒரு புறம் சவுக்கு தோப்பு, மறுபுறம் நீங்கள் பார்த்துக் கொண்டு போய் வெறும் அந்த நீரினால் சூழப்பட்ட பகுதியில் 10 அடி ஆழத்திற்குள் 100 ஏக்கர் பரப்பளவில் நெல் பயிரிடப்பட்ட அந்த பயிர்கள் அனைத்துமே மூழ்கி இருக்கு. அவை அனைத்தும் பிடுங்கி எடுத்துக்கொண்டு வரக்கூடிய காட்சிகளை காண முடிகிறது. ஏனென்றால் அதோடைய ஆக்ரோஷம் என்பது தொடர்ந்து இந்த வெள்ள நீர் வடியக்கூடிய பகுதி, இந்த நரசிம்ம நதியுடைய அந்த வெள்ள நீர் ஓட்டம் என்பது அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது. உடனடியாக இதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த நம்பிக்கையில நாம் இப்ப தற்போது அந்த செய்தியை வெளியிடுகிறோம். பொதுமக்களை பொறுத்தளவு தங்களுக்கு தேவையான முதற்கட்ட அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும். ஏனென்றால் கிட்டத்தட்ட 3 நாட்கள் ஆக போய், ஏற்கனவே 2 நாட்களாக மின்சாரம் இல்லை. மிக முக்கியம் குடிநீர் மற்றும் உணவுப் பொருட்கள் தயாரிப்பதற்கு அவர்கள் அது முடியாமலும் அவங்க தவித்துக் கொண்டிருக்காங்க. சாலை போக்குவரத்தும் என்பது தவித்துக் கொண்டிருக்கிறது. செல்ல முடியாமல் பொதுமக்களும் தவித்துக் கொண்டிருக்காங்க. இந்த பிரத்யேகமான காட்சிகளை தான் புதிய தலைமுறை பதிவு செய்து அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லிவிட்டுரும். நிச்சயமாக இது அரசுக்கான ஒரு செய்தி. திண்டிவனம் பிரம்மதேசம் பகுதியில் கவனம் தேவைப்படுகிறது. அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவி தேவைப்படுகிறது. இப்போ நம்ம செய்தியாளர் சார்ல்ஸ் நின்றிருக்கக்கூடிய பகுதி ஒரு பிரதான சாலை, சவுக்கு தோப்பில் அங்க வெள்ளம் பாய்ந்து சென்றிருக்கக்கூடிய ஒரு இடத்துல ரொம்ப அச்சுறுத்தல் மிக்க பகுதியில எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாம ஒளிப்பதிவாளரும்
செய்தியாளரும் நின்று ரொம்ப அச்சுறுத்தல் மிக்க ஒரு தருணத்துல இந்த செய்தியை வழங்கியிருக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கும் இதே நிலைதான், அவர்களுக்கு உதவி தேவைப்படுகிறது, அரசனுடைய கவனம் அங்கே தேவைப்படுகிறது. திண்டிவனம் பிரம்மதேசம் பகுதியில் இது போன்றது ஒரு சூழ்நிலை. அங்கே பிரத்யேக கள தகவல்கள் என்ன என்பதை பிரத்யேக காட்சிகளாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்.